அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னோட ஸ்டைலில் பாஸ்தா. நம்ம பிள்ளைகளுக்குலாம் இப்போ நூடுல்ஸு, பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. நம்ம அது கடையில் வாங்கி கொடுக்குறதோட வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு நல்லது. நம்ம கடையில் வாங்கி கொடுத்தோம்னா அஜினோமோட்டோ அதெல்லாம் போட்டு செய்வாங்க. அதனால நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஆல்ரெடி இது வேக வச்ச பாஸ்தா. இது எப்படின்னா தண்ணியை சூடு பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு ஸ்பூன் ஆயிலும் போட்டு இதை வெந்த உடனே வடித்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஆயிலும் கூட ரீஃபைண்ட் ஆயிலில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெஜிடபிள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம் தான். பீன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு இல்லை, அதனால நான் சேர்க்கல. உங்ககிட்ட இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு குடமிளகா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய், தனி மிளகாத்தூள் தான். நம்ம சில்லி சாஸ்லாம் சேர்க்கறதுனால அதுவும் கொஞ்சம் உரப்பு இருக்கும். அதனால் பார்த்து உங்களுக்கு எப்படி உரப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இந்த செஸ்வான் சாஸ் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் எதுவும் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். இது உப்பு பத்தலன்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர், இது வேணும்னா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே கட்டாமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.